ராமதாஸின் திரும்ப அவுட் திக்குமுக்காடும் திமுக. விசிக கோபத்திற்கு என்ன காரணம்? இது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 நெருங்கி வரக்கூடிய நிலையில திமுக தலைமையிலான கூட்டணியில புதிய குழப்பம் ஒன்று உருவாகியிருக்கு. குறிப்பாக ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில இணைவதற்கான வாய்ப்பு குறித்த பேச்சுகள் தீவிரமாகி வரக்கூடிய நேரத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் எடுத்திருக்கக்கூடிய கடுமையான நிலைப்பாடு அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. பாமக இடம்பெறக்கூடிய எந்த கூட்டணியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறாது. இது இன்றைய முடிவு அல்ல, 14 ஆண்டுகளுக்கு முன்பே எடுக்கப்பட்ட தீர்மானம் என்று திருமாவளவன் தெளிவாக கூறியிருக்காரு. இதுதான் திமுகவோட கூட்டணி கணக்கை சிக்கலாக்கி இருக்கு. அப்படி என்னதான் 14 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது? ஏன் இவ்வளவு கடுமையான நிலைப்பாட்டை விசிக இன்னும் மாற்றாமல் வைத்திருக்கிறது என்பதே இப்போது எழக்கூடிய முக்கியமான கேள்வி. தமிழக அரசியல்ல பாமக ஒரு முக்கியமான ஜாதி அடிப்படையிலான அரசியல் கட்சியாக இருந்து வருகிறது. கடந்த ஒரு ஆண்டிற்கும் மேலாகவே அந்த கட்சி நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலான அணி மற்றும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அணி என இரண்டாக பிரிந்து பிளவுபட்டு செயல்பட்டு வருகிறது. இதுல அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக ஏற்கனவே அதிமுக தலைமையிலான கூட்டணியில இணைஞ்சிட்டாங்க. ஆனால் ராமதாஸ் தலைமையிலான பாமக எந்த கூட்டணிக்கு செல்ல போகிறது என்பது இன்னும் முடிவாகவில்லை. இந்த நிலையில ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு வரலாம் என்ற அரசியல் கணக்கு பல மாதங்களாக பேசப்பட்டு வருகிறது. அதே நேரத்துல நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடனும் ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்ற தகவல்களும் அவ்வப்போது வெளியாகிட்டு இருக்கு. இருப்பினும் திமுக கூட்டணியில பாமக இணைவதில் முக்கியமான தடையாக இருப்பது விசிக தான். ஏற்கனவே திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு முக்கிய அங்கத்தை பெற்றிருக்காங்க. திமுக விசிக உறவு என்பது தேர்தல் கணக்கை தாண்டி கருத்தியல் அடிப்படையிலும் வலுவான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. எனவே விசிகவா அல்ல பாமகவா என்ற தேர்வு வந்தால் திமுகவின் முன்னுரிமை விசிகவுக்கே என்பது அரசியல் வட்டாரங்கள்ல பரவலாக நிலவக்கூடிய கருத்து. அதனாலதான் இதுவரை ராமதாஸ் தலைமையிலான பாமகவினை திமுக வெளிப்படையாக கூட்டணிக்கு அழைக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த விரிசலுக்கான வேர்கள் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு செல்லும். அந்த தேர்தல்ல திமுக கூட்டணியில பாமகவும் விசிகவும் ஒரே கூட்டணியில இணைந்து போட்டியிட்டன. ஆனால் அந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியையும் பிடிக்கல. அந்த தேர்தலுக்கு பிறகு பாமக விசிக இணைப்பு திமுகவுக்கு எந்த அரசியல் பலனையும் தரவில்லை என்று கருத்து திமுக தரப்பில் மட்டுமல்ல அரசியல் வட்டாரங்களிலேயே பரவலாக பேசப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பாமக மற்றும் விசிக இடையே கருத்து மோதல்களும் தீவிரமடைந்தே வருகிறது. 2012ஆம் ஆண்டு தருமபுரி கலவரம், 2013ஆம் ஆண்டு மரக்காணம் கலவரம் போன்ற சம்பவங்கள் இரு கட்சிகளுக்கு இடையேயான உறவை முற்றிலுமாக பதற்றமடைய செஞ்சுச்சு. வன்னியர் சமூகத்தை பிரதிநிதிப்படுத்தும் கட்சியாக பாமகவும் தலித் மக்களின் அரசியல் குரலாக விசிகவும் நேரடியாக மோதும் நிலை உருவானது. இதற்கு முன்பு வரை ராமதாசும் திருமாவளவனும் தமிழ் மொழி, ஈழ பிரச்சனை, சமூக நீதி போன்ற பல விஷயங்கள்ல ஒரே மேடையில குரல் கொடுத்தாங்க. ஆனால் 2011க்கு பிறகு அவர்கள் அரசியல் ரீதியாக எதிரெதிர் துருவங்களாக மாறிட்டாங்க. அதற்கப்புறமாக நடந்த எந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் பாமகவும் விசிகவும் ஒரே கூட்டணியில இடம்பெறல. இந்த பின்னணியில்தான் பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில விசிக இருக்காது என்று திருமாவளவனின் உறுதியான நிலைப்பாடு உருவானது. கடந்த ஆண்டு பாமகவில் உட்பிளவு ஏற்பட்ட போது ராமதாசுக்கு ஆதரவாக திருமாவளவன் கருத்து தெரிவித்திருந்தாலும் கூட அது கூட்டணி அரசியலுக்கு பொருந்தாது என்பதனையும் அவர் இப்பொழுது தெளிவுபடுத்தியிருக்காரு. அன்புமணி தலைமையிலான பாமக அதிமுக கூட்டணிக்கு சென்றுவிட்ட நிலையில ராமதாஸ் தரப்பு பாமக திமுகவுக்கு வரலாம் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. ஆனால் அதற்கு விசிக வெளிப்படையாகவே முட்டுக்கட்டை போட்டுவிட்டது. பாமகவினை கூட்டணியில் சேர்க்க வேண்டுமா வேண்டாமா என்பதை திமுக தான் முடிவு செய்ய வேண்டும் என்று திருமாவளவன் கூறினாலும் அவருடைய நிலைப்பாடு திமுகவுக்கு கடும் அழுத்தமாகவே பார்க்கப்படுகிறது.
இந்த சூழல்ல திமுக எந்த முடிவை எடுக்க போகிறது? விசிகவை தக்க வைத்துக் கொள்வதா அல்லது ராமதாஸ் தலைமையிலான பாமகவினை அணுகுவதா என்பதே 2026 தேர்தல் அரசியல் கணக்குல முக்கிய திருப்பமாக மாறக்கூடும் என அரசியல் வட்டாரங்கள் உற்று நோக்கி வருகின்றன.